வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆனியன் சமோசா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: 1 கப் மைதா, தேவையான அளவு தண்ணீர், உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இதில் 1 கப் 1 ஸ்பூன் மைதாவில் நான் கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் கேபேஜ், 2 க்ரீன் சில்லிஸ் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவில் தேவையான அளவு சால்ட் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் சால்ட் போட்டிங்கன்னா சால்ட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நான் இப்போ 4 பேர்த்துக்கு தேவையான அளவு செய்கிறேன். உங்களுக்கு அதிகமான மெம்பர்ஸ் வேணும்னா நீங்கள் மாவோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் 10லேருந்து 15 சமோசா வரைக்கும் வரும். ஸோ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்திட்டிங்கன்னா மாவு கொலன்னு ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு நல்ல சாஃப்டான பதம் இருந்தோன்னே ஒரு 1/2 அன் ஹவர் அதை நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ அதை அப்படியே வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. ஒரு ஈரத்துணி போட்டு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் போல் கவர் பண்ணி வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்ச மாவு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக டைம் கிடைக்கும். வாங்க இதுக்குள்ளே நமக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இதுதான் ஆட் பண்ணணுன்னு கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ், எனக்கு பொட்டேட்டோ ஆட் பண்ணணும், இல்லை எனக்கு பீன்ஸ் ஆட் பண்ணணும், பட்டாணி ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் குவான்டிட்டிஸும் கூட. இதில் நான் 1 by 1 ஆட் பண்ணுறேன். கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக வேக வைக்க போகிறதில்ல. ஒரு பாதி அளவு நம்ம வணக்கி எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா இது நம்ம ஸ்டஃபிங்காக கொடுத்து பொரிக்கும் போது அது நல்லாவே வெந்துடும். இது ஃபுல்லாக வேகணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயத்து கூடவே நான் என்னோடய 2 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கேரட், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு மிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டு நான் சில்லிஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது எனக்கு பர்டிகுலர் ஃப்ளேவர் மட்டும் ஆனியன் மட்டும் போதுனாலும் அதுவும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம வணக்கிக்கலாம். இது ஒரு 10லேருந்து 15 சமோசாக்கு ஸ்டஃப்புக்கு வைக்க முடியும். உங்களுக்கு அதிகமான சமோசாஸ் வேணும் அப்படின்னா குவான்டிட்டிஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் அளவாக ஒரு 10 சமோசாக்குள்ளே தான் பண்ணுறேன் அப்படின்னா ஷீட்ஸை பெருசாக வச்சு ஸ்டஃபிங்கை நிறையாவும் வைக்கலாம். இல்லை ஸ்டஃப்பை குறைச்சிக்கிட்டும் நம்ம ரெடி பண்ணலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். இது கூட எனக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணணும், இல்லை சாட் மசாலா ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த மசாலா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்ட வெஜிடபிள்ஸ்க்கு தகுந்த மாதிரி உப்பு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் இருந்தால் போதும். ரொம்ப ஃபுல்லாக நம்மளுக்கு வணங்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருந்த மாவு ரெடி ஆயிரும். ஸோ அதை அகெயின் எடுத்து நம்ம மறுபடியும் கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக நான் ஆயில் விட்டுக்கிறேன். ஸோ இன்னும் நமக்கு ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அகெயின் இந்த மாவை கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். மைதாங்கிறனால ரொம்ப சாஃப்டாகவே கிடைக்கும் நம்மளுக்கு. இது சப்பாத்தி மாதிரி நம்ம சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பால்ஸுங்கிறது உங்களுக்கு தேவையான சைஸ் தான். உங்களுக்கு சப்பாத்திக்கல்ல எவ்வளோ தேய்க்க முடியுமோ, இல்லை நான் ஃப்ளோரில் போட்டு தேய்க்கிறேன் அப்படின்னா மாவு இன்னும் கொஞ்சம் கூட பெரிய பால்ஸாக எடுத்துக்கலாம். நான் சப்பாத்திக்கல்ல போட்டு தேய்க்கிறனால நான் ஒரு மீடியம் சைஸ் சப்பாத்தி சைஸுக்கு நான் மாவை ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க அதை தேய்க்கலாம். ஸோ நான் சப்பாத்தி கல்லில் போட்டு தேய்க்கிறேன். ஒரு சிலர் அவங்கவுங்க ஃப்ளோரில் போட்டு தேய்ப்பீங்க, மார்பிளில் போட்டு தேய்ப்பீங்க. அப்படி இருக்கவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி தேய்ச்சிட்டு
இதில் இருக்க எக்ஸ்ட்ராஸை நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு ஷீட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபோல்டு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் உங்களுக்கு எவ்வளோ ஷீட்ஸ் வருமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. நான் தேய்ச்சிருக்க அகலத்துக்கு எனக்கு 2 ஷீட்ஸ் கிடைக்குது. நீங்கள் உங்கள் ஷெல்ஃபில் போட்டு தேய்ச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான ஷீட்ஸ் கூட கிடைக்கும். இப்போ இந்த ஷீட்ஸை நம்ம லேசாக சூடு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா மாவையும் ஷீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஷீட்ஸை போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஷீட் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் எவ்வளோ ஷீட்டாக வேணாலும் போட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. லேசாக அந்த ஈரப்பதம் போய் ஹீட்டானால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஷீட்ஸையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்குள்ளே இப்போ ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் ப்ளஸ் மைதாவோட தண்ணி ஆட் பண்ண பேஸ்ட் அதில் நம்மளோட ஷீட்ஸ்குள்ளே வைக்க போகிறோம். ஒரு ஃபோல்டு பண்ணி அகெயின் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த கோன் ஷேப் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இதுக்குள்ளே நம்மளோட ஸ்டஃபிங்ஸை ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ளேவர்ஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்டஃபிங் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஷீட்டோட சைஸில் 1 டேபிள் ஸ்பூன் தான் பிடிக்குது. உங்களோட ஷீட் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டஃபிங் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக பிடிக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நீங்கள் இன்னும் மினி சைஸ் சமோசா கூட செஞ்சு கொடுக்கலாம். குட்டி குட்டியாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஸ்டஃபிங் ஆட் பண்ணி கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போது இந்த பேஸ்ட்டை எடுத்து நான் என்னோடய கார்னர்ஸில் தடவுறேன். ஸோ அப்போ தான் என்னோடய சமோசா ஷீட் வந்து பிரியாமல் இருக்கும். ஆயிலில் போட்டதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. டைட்டாக நம்ம அதை ஒட்டிடலாம் நம்மளோட சமோசாவில். இப்போது நம்மளோட ஸ்டஃபிங் வச்ச ஷீட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஃப்ரை பண்ண வேண்டியது தான். நம்ம பேனில் நான் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் 1 by 1 சமோசாஸ் ஆட் பண்ணுறேன். ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் தீஞ்சு போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி விடுங்க. அப்போ தான் ஈவனாக ஒரே மாதிரியான ப்ரௌன் கிடைக்கும். நீங்கள் ஷீட்ஸ் லேசாக தேய்க்கிறத பொறுத்து தான் உங்களோட சமோசா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சமோசா வெந்துருச்சு. லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்மளோட சமோசாஸ் இப்போ ரெடி. சர்வ் பண்ணலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.